வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தலையில் தாக்கியமையினால் ஏற்பட்ட இரத்தப்போக்கே பம்பலப்பிட்டி வர்த்தகர் உயிரிழந்தமைக்கான காரணம் என பிரேத பரிசோதனையில் உறுதி. அமைச்சர்களான சச்சின் மற்றும் நவீன் பயணித்த ஹெலிகாப்டர் பாதுகாப்பாக தரையிறக்கம். பாதுகாப்பு அமைச்சிற்கு அதிக நிதி ஒதுக்கினாலும் பாதுகாப்பு அமைச்சின் முக்கிய தகவல்கள் காணாமல் போவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவிப்பு. பாதுகாப்பு முகாம்கள் அகற்றப்படுவதில்லை என ராணுவ தளபதி தெரிவிப்பு. நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் CSN தொலைக்காட்சியின் வெளிக்கள ஒளிபரப்பு வாகனம் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திடம் ஒப்படைப்பு. திலக்ரத்ன தில்ஷான் சர்வதேச ஒருநாள் அரங்கிலிருந்து ஓய்வு. தலையில் தாக்கியமையினால் ஏற்பட்ட இரத்தப்போக்கு காரணமாகவே பம்பலப்பிட்டி வர்த்தகர் உயிரிழந்துள்ளதாக பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. கேகாலை வைத்தியசாலையில் நடைபெற்ற மரண விசாரணைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை இந்த கொலையுடன் தொடர்புபட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் 5 பேர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2 பிள்ளைகள் உள்ளனர். கடத்தி சென்றிருந்தால் என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள். நான் ரகசியமாக பணத்தை வழங்கி இதனை முடிவுக்கு கொண்டு வருவேன். சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எதனையும் எடுக்க மாட்டேன். எனக்கு பிள்ளையை மாத்திரம் தாருங்கள். முகமது ஷக்கீஃபின் தந்தை நேற்று இவ்வாறு வேண்டுகோள் விடுத்த போதிலும் இன்று அதற்கு மெலேச்சத்தனமான பதிலே கிடைத்தது. கடந்த 21ஆம் தேதி இரவு கோடீஸ்வர வர்த்தகரான முகமது ஷக்கீப் சுலைமான் பம்பலப்பிட்டி கொத்தலாவல வீதியில் உள்ள அவரது வீட்டிற்கு முன்பிருந்து கடத்தி செல்லப்பட்டார். முகமது ஷக்கீப் சுலைமான் தனது தந்தையுடன் இந்தோனேஷியா மற்றும் சீனாவிலிருந்து ஆடைகளை இறக்குமதி செய்து விற்பனை செய்யும் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தார். வர்த்தகர் கடத்தி செல்லப்பட்ட இடத்தில் அவரது கைக்கடிகாரத்தையும் இரத்தக்கரைகளையும் காண முடிந்ததாக உறவினர்கள் தெரிவித்தனர். அதன்படி அந்த இடத்திலேயே அவர் மீது தாக்குதல் மேற்கொண்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த பின்புலத்தில் நேற்று முன்தினம் தொலைபேசி ஊடாக அவரின் தந்தையுடன் தொடர்பு கொண்ட ஒருவர் மகனை விடுவிப்பதற்கு 2 கோடி ரூபாய் கப்பம் கோரியிருந்தார். கேகாலை பிரதேசத்தில் இருந்து குறித்த நபர் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். பின்னர் போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி நேற்று பிற்பகல் ஹெமாத்தகம ருக்குலகம பிரதேசத்தில் வீதியிலிருந்து 5 மீட்டர் தொலைவிலிருந்து முகமது ஷக்கீப் சுலைமானின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. சடலம் அழுகிய நிலையில் காணப்பட்டதுடன் அவரின் முகத்தை அடையாளம் காண முடியாத அளவிற்கு உருக்குலைந்து காணப்பட்டது. மேலாடை அகற்றப்பட்டு டெனிம் மற்றும் உள்ளாடை முழங்கால் வரை கீழிறக்கப்பட்டு காணப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். அவரின் உறவினர் ஒருவர் நேற்றிரவு சடலத்தை அடையாளம் கண்டார். சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனை இன்று இடம்பெற்றது. அதற்காக வர்த்தகரின் மனைவி மற்றும் தந்தை ஆகியோர் அழைக்கப்பட்டிருந்தனர். நிதி மோசடி தொடர்பிலும் மேலும் சில வர்த்தகர்களுக்கு எதிராக முகமது ஷக்கீப் சுலைமான் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் கொழும்பு குற்ற விசாரணை பிரிவு ஆகியவற்றில் முறைப்பாடு செய்திருந்ததாக போலீசார் நேற்று தெரிவித்திருந்தனர். பிரித்தானியாவின் சசெக்ஸ் பிராந்தியத்தின் கேம்பசான்ஸ் கடலில் மூழ்கி 5 இலங்கையர்கள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் குறிப்பிட்டுள்ளன. இலங்கை வம்சாவளியினரான 5 சசெக்ஸ் பிராந்தியத்தின் கேம்பசான்ஸ் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக பிரித்தானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வருடத்தின் உஷ்ணம் அதிகமான தினம் என பிரித்தானியாவினால் வர்ணிக்கப்படும் நாளில் இந்த இலங்கை வம்சாவளியினர் பொழுதுபோக்கில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் 5 சட்டவிரோதமாக பிரித்தானியாவில் தங்கியிருந்தவர்கள் என்றும் அந்த நாட்டு தகவல்கள் குறிப்பிட்டுள்ளன. அமைச்சர் சஜித் பிரேமதாச மற்றும் அமைச்சர் நவீன் திசாநாயக்க ஆகியோர் பயணித்த ஹெலிகாப்டர் இன்று அதிக பனிமூட்டம் காரணமாக நுவரெலியாவின் சேகை நிலம் ஒன்றில் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. நுவரெலியா புதிய நகர மண்டபத்தில் நடைபெற்ற விசிறி செவன வீட்டு உதவி திட்டத்தின் கீழ் உதவிகள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் பொருட்டு அமைச்சர் சஜித் பிரேமதாச மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் நவீன் திசாநாயக்க ஆகியோர் இன்று காலை தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு சொந்தமான ஹெலிகாப்டரில் பயணித்தனர். அவர்கள் நுவரெலியா நகரை அண்மிக்கும் தருணத்தில் காணப்பட்ட அதிக பனிமூட்டத்தை தொடர்ந்து குறித்த ஹெலிகாப்டரின் வேகம் குறைக்கப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து குறித்த ஹெலிகாப்டர் நுவரெலியா கடுமான பிரதேசத்தில் அமைந்துள்ள செய்கை நிலம் ஒன்றில் தரையிறக்க வேண்டிய நிர்பந்தம்
நிர்பந்தம் விமானிக்கு ஏற்பட்டது. எதிர்பாரா நிலைமைக்கு முகம் கொடுத்த அமைச்சர்கள் இருவரும் அந்த பிரதேச மக்களுடன் கலந்துரையாடியதுடன் அரை மணித்தியாலங்களின் பின்னர் நுவரெலிய புதிய நகர மண்டபத்திற்கு சென்றனர். இங்கு அமைச்சர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் நுவரெலியா மாவட்டத்தின் 825 குடும்பங்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டன. நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மக்களின் அபிலாஷைகளை புறம் தள்ளி நமது எண்ணங்களை செயற்படுத்துவதில்லை. அவ்வாறானதொரு காலப்பகுதியும் இருந்தது. அந்த காலப்பகுதியில் இனத்தின் பெயரால், தேசாபிமானம் எனும் பெயரால் தனிநபர் ஒருவரை அல்லது அவரை சூழ உள்ள குழு ஒன்று நினைத்தவைகளை நடந்தேறின. மக்கள் நிலைப்பாட்டுக்கு முரணாக யாரேனும் செயலாற்றுவதாக இருந்தால் தாம் செய்வது 100% சரியானது என மக்கள் நினைப்பது 100% பிழை என அவர் நினைப்பாராயின் அவ்வாறு சென்ற ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு குழுவும் இறுதியில் சென்றது எதிர்க்கட்சிக்குத்தான். ராஜ்யபாலன தந்திரக்ම අවසානයේ නතර වුණේ විපක්ෂයේ. අද ජනාධිපතිතුමා ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ இன்று ஜனாதிபதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராகவும் இருவரும் ஒன்றிணைந்து நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்கின்றனர். எம்மால் அதை செய்ய முடியாவிடின் நாம் வரலாற்றில் கையாலாகாத அரசியல்வாதிகளாக இடம் பிடிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அமைச்சுக்குரிய நிதி ஒதுக்கீடு பிறிதொரு அமைச்சினால் பெற்றுக் கொள்ளப்படுமாயின் அதற்கு எதிராக நான் போராடுவேன். அது எனது அமைச்சுக்கு சொந்தமான வளம். எனது அமைச்சுக்குரிய வளத்தை இன்னும் ஒருவருக்கு பெற்றுக்கொள்ள இடம் வழங்க மாட்டேன். நாம் அவற்றின் பொறுப்பாளிகளாக செயற்படுகிறோம். இலங்கை ராணுவம் ஏற்பாடு செய்துள்ள 2016ஆம் ஆண்டு கொழும்பு பாதுகாப்பு மாநாடு எதிர்வரும் 1 மற்றும் 2 திகதிகளில் நடைபெறவுள்ளது. இது தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் கிருஷாந்த டி சில்வா இன்று ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். 2 நாட்களுக்கு நடைபெறவுள்ள 2016ஆம் ஆண்டு கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டில் 71 நாடுகளின் முப்படையை பிரதிநிதித்துவப்படுத்தி 125 பேர் கலந்து கொள்ள உள்ளனர். வலயத்தின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் தகவல்களை பரிமாறிக்கொள்தல் இந்த மாநாட்டின் நோக்கமாகும். வடக்கு கிழக்கில் உள்ள 64 ராணுவ முகாம்களை அகற்ற உள்ளதாக வார இறுதி பத்திரிகை ஒன்றில் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. இதன் உண்மைத்தன்மை என்ன? அது உண்மை அல்ல. முகாம்களை நாம் அகற்றுவதில்லை. நாட்டின் தேசிய பாதுகாப்பை உயர்மட்டத்தில் பாதுகாக்கும் வகையிலே இலங்கை ராணுவம் நிலை கொண்டுள்ளது. ராணுவம் நிலை கொள்ள வேண்டிய இடங்களில் தமது கடமைகளை முன்னெடுக்கின்றது. வடக்கில் இராணுவ முகாம்களை அகற்றுவது இல்லை என நீங்கள் கூறுகின்றீர்கள். எனினும் படிப்படியாக இராணுவ முகாம்களை அகற்றி வருவதாக வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர குறிப்பிட்டுள்ளாரே. வடக்கில் உள்ள ராணுவ முகாம்கள் தொடர்பில் அறிந்து கொள்ள வேண்டும். தேவையான அளவு ராணுவ முகாம்களை வைத்துக் கொண்டு மீதமாக உள்ள காணிகளை விடுவிக்கும் செயற்பாடு இடம்பெறுகின்றது. காணாமல் போனோர் தொடர்பில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அலுவலகம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கப்பட்டது. காணாமல் போனவர்களுக்கான அல்லது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான இந்த அலுவலகம் வெறுமனவே ஐநாவை ஏமாற்றுவதற்கான ஒரு அலுவலகமாக இருக்க போகிறதா என்பதை நான் கேட்க விரும்புகின்றேன். அரசாங்கத்திடம் சரணடைந்தவர்கள் அல்லது கைது செய்யப்பட்டவர்கள், வெள்ளவேனிலே கடத்தப்பட்டவர்கள் போன்ற சகல விவரங்களும் பாதுகாப்பு அமைச்சிடம் அது இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த பாதுகாப்பு அமைச்சுக்காக வருடந்தோறும் நான் நினைக்கின்றேன் வரலாறு காணாத அளவுக்கு பெருந்தொகையான நிதி ஒதுக்கப்படுகிறது. ஆகவே இந்த பாதுகாப்பு அமைச்சு இந்த நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு அமைச்சாக இருந்து பெருந்தொகையான நிதி ஒதுக்கப்படுகிறது. ஆனால் இந்த பாதுகாப்பு அமைச்சில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் என்னென்று பார்த்தால் காணாமல் போகிற நிலைமை தான் இருக்கு. மிக் விமானம் செய்யப்பட்ட ஆவணங்கள் காணாமல் போகப்படுது, அல்லது அவன்கார்ட் நிறுவனத்தினுடைய ஆவணங்கள் காணாமல் போகப்படுது. தாஜிதியினுடைய கொலை வழக்கிலே தொலைபேசி பதிவு உரையாடல் காணாமல் போகின்றது. இப்படி இந்த பாதுகாப்பு அமைச்சுக்காக பெருந்தொகையான நிதி ஒதுக்கப்படுகிறது. ஆனால் பாதுகாப்பு அமைச்சிடம் இருக்கக்கூடிய தகவல்கள், முக்கியமான விடயங்கள் காணாமல் போகுது, அல்லது பாதுகாப்பு அமைச்சினுடைய பொறுப்பிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பல நூற்றுக்கணக்கான மனிதர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். ஆகவே இந்த விடயம் என்பது ஒரு சாதாரண ஒரு சிறிய விடயம் இல்லை. பாதுகாப்பு அமைச்சன்றது இன்றைக்கு ஒரு ஒரு பலவீனமான ஒரு நிலையில இருக்குதா என்றதை நாங்கள் அறிய விரும்புகின்றோம். காணாமல் போனவர்கள் பல வகைப்படுத்தல் மூலம் காணாமல் செய்யப்பட்டவர்களாகிறார்கள். ஒன்று வலுக்கட்டாயமாக கடத்தப்பட்டு
காணாமல் ஆக்கப்பட்டவர்கள். வெள்ளைவான் கடத்தல்களும் கூட இதில் உள்ளடங்கும். இலங்கை அரசு சட்டத்துக்கு முரணாக மேற்படி செயல்பாட்டில் ஈடுபட்டது என்பது கருப்பு அத்தியாயமாக உலக அரங்கில் பார்க்கப்படுகிறது. படையினரால் போலீசாரால் சட்ட நடவடிக்கைகளுக்காக உறவினர்கள் முன் கைது செய்யப்பட்ட பின் வலுக்கட்டாயமாக காணாமல் செய்யப்பட்டுள்ளார்கள். ஜேவிபி புரட்சியின் போது கூட சிங்கள இளைஞர்கள் இதே வகையில் காணாமல் செய்யப்பட்டனர். சட்டத்துக்கு புறம்பாக காணாமல் ஆக்கப்பட்டனர். ஆனால் ராஜபக்ச காலத்தில் சட்டத்துக்கு புறம்பாக தமிழர்கள் காணாமல் செய்யப்பட்ட போது ஜேவிபியினர் செயலிழந்திருந்தனர். சிலர் பாரிய ஆதரவையும் வழங்கினர் என்பது கவலைக்குரிய விடயமாகிறது. வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களுடைய மீள்குடியேற்ற விடயத்திலே தமிழரசு கட்சி இன்னும் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை என்பதை உங்களுடைய அண்ணன் மாவை சேனாதிராஜா போன்ற நல்லவர்கள், சம்பந்தன் ஐயா போன்ற நல்லவர்கள் அந்த கட்சியிலே உயர் பதவியில் இருக்கின்ற பொழுது அந்த கட்சியால் பாராளுமன்றத்துக்கு அல்லது மாகாண சபைக்கு அல்லது பிரதேச சபைகளிலே உறுப்புரிமைகளை பெறுகின்றவர்கள் இவ்வாறான ஒரு நியாயமான விடயங்களை கூட ஒரு துண்டு காணியை அந்த மக்களுக்கு கொடுத்து குடியேறுவதற்கு கூட அனுமதி அளிக்காத சிந்தனையோடு செயல்படுவதை, அவ்வாறான ஒரு பாதிப்புக்குள்ளானவன் என்ற வகையிலே அகதிகளாக வந்த பொழுதும் நானும் ஒருவனாக வந்தவன் என்ற வகையிலே மனவேதனையோடு இங்கு சொல்லிக்கொண்டு தமிழ் சமூகம் அப்பாவி இளைஞர் யுவதிகள் காணாமல் போன அந்த அவர்களுக்கு நியாயம் வேண்டும், அவர்களுக்கு ஒரு அலுவலகம் அமைக்கப்பட்டதை நான் வரவேற்கிறேன், என்னுடைய கட்சி வரவேற்கிறது. அதை எதிர்க்கின்றவர்கள் நியாயமாக சிந்திக்க வேண்டும் என்று நான் அவர்களிடத்தில் அன்பாக வேண்டுகின்றேன். கிளிநொச்சி மாவட்டத்தில் காணப்படும் காணி பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் ஒன்று இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த கலந்துரையாடல் வடமாகாண ஆளுநர் ரெஜினோல்ட் குரே தலைமையில் நடைபெற்றது. இதன்போது கிளிநொச்சி மாவட்ட மக்கள் தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் வடமாகாண ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் மக்களின் சில காணி பிரச்சினைகளுக்கான தீர்வுகளும் வழங்கப்பட்டன. மகாஜனியா மாவட்ட இதிரிபாத் கரனு லபன காணி சம்பந்தமான பிரச்சினைகள் தொடர்பில் மக்கள் என்னிடம் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு அமைய அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் கிளிநொச்சி அரசாங்க அதிபர், வடமாகாண காணி ஆணையாளர், பிரதேச செயலாளர், கிராம சேவை உத்தியோகஸ்தர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடினோம். அதன் அடிப்படையில் குறித்த பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காணும் நோக்கில் பல முடிவுகள் எடுத்தோம். அவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கியுள்ளோம். இன்று பல பிரச்சினைகள் முன்வைக்கப்பட்டன. 38 பிரச்சினைகளுக்கு இன்று உரிய தீர்வினை பெற்றுக் கொடுத்தோம் என்பதனை மகிழ்ச்சியுடன் கூற விரும்புகின்றேன். கழகத்தில் அண்மையில் மாணவர் குழுக்களிடையே ஏற்பட்ட கைகலப்பு தொடர்பான வழக்கில் மேலும் 3 மாணவர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளனர். யாழ் பதில் நீதவான் வி.டி. சிவலிங்கம் முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதி யாழ் பல்கலைக்கழகத்தில் புதுமுக மாணவர்களை வரவேற்கும் நிகழ்வின் போது 2 மாணவர் குழுக்களிடையே கைகலப்பு ஏற்பட்டிருந்தது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த மாணவர்கள் சிலரின் வாக்குமூலத்தின் பிரகாரம் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் நீதிமன்றத்தில் ஆஜரானதை அடுத்து அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் பல்கலைக்கழக கலை, முகாமைத்துவ மற்றும் வர்த்தக பீடங்களைச் சேர்ந்த மாணவர்கள் 3 இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்செழியன் கடந்த 19ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தார். இதன் பிரகாரம் கோப்பாய் போலீசாரால் விடுக்கப்பட்ட அழைப்பின் பிரகாரம் 3 மாணவர்களும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். இந்த மாணவர்கள் 3வரையும் 60,000 ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் செல்வதற்கு பதில் நீதிவான் வி.டி. சிவலிங்கம் இன்று அனுமதி வழங்கினார். யாழ் பல்கலைக்கழக மாணவர் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட கைகலப்பு தொடர்பான வழக்கு விசாரணை செப்டம்பர் 22ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சிக்கு சொந்தமான புகாரி ஹோட்டலின் புதிய நிர்வாக கட்டிடம் இன்று பிரதமர் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம், அமைச்சர் கபீர் ஆஷிம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கோட்டை சிறிகொத்து ஐக்கிய தேசிய கட்சி தலைமையக வளாகத்தில் இந்த புதிய நிர்வாக கட்டட தொகுதி நிர்மாணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நாட்டின் உழைக்கும் மக்களை வலுப்படுத்துவதே எமது தேவை. தற்போது எமது நாட்டை சேர்ந்த சுமார் 15 லட்சம் பேர் அளவில் $300 சம்பாதிக்க சவுதி அரேபியா சென்றுள்ளனர். ஏனையவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றுள்ளனர். $300 சம்பாதிப்பதற்காக செல்கின்றனர். $300 இலங்கையில் கிடைப்பதில்லை. அதனால் குறைந்தபட்சம் 40,000 ரூபாய் அடிப்படை சம்பளமாக இருக்க வேண்டும் என நான் எவ்வேளையிலும் கூறுகிறேன். எனவே நாம் அதற்காக செயலாற்றுவோம். அதேபோன்று இந்த புகாரி ஹோட்டலும் முக்கியமானது.
கொழும்பு செயல்முறை நாடுகளின் அமைச்சர்களது 5வது மாநாடு இன்று கொழும்பில் நடைபெற்றது. The notable progress that has been achieved over the past 13 years. கடந்த 13 வருடங்களுக்குள் நாம் பெற்றுக்கொண்ட முன்னேற்றம், அதனுடன் இணைந்தே வலயத்தின் ஒத்துழைப்பூடாக எமது ஒன்றிணைவையும் வெற்றியையும் எடுத்துக் காட்டுகின்றது. 2018 ஆண்டாகும் போது இடம்பெயர்வை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு வழிமுறைகளை முன்னெடுக்க வேண்டும். அதற்கு வலய நாடுகளின் ஒத்துழைப்பு மிக முக்கியமானது. சர்வதேசத்தில் அதுபோன்ற வழிமுறைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க இலங்கை தயாராக உள்ளது. Culminations within the relevant international legal frameworks. Migration today is a multidimensional process. சமகாலத்தில் இடம்பெயர்தல் என்பது பல்வேறுபட்ட சவால்களை ஏற்படுத்தும் விடயமாகும். ஆகவே ஒரு முறையான நிர்வாக முறையின் கீழ் வருகின்ற இடம்பெயர்வு செயற்பாட்டினூடாக இடம்பெயர்ந்து செல்லும் நாடு மற்றும் இடம்பெயரும் நாடு என இரு பகுதிக்கும் நன்மை கிடைக்கும். கொழும்பு செயற்திட்டத்தின் அங்கத்தவர்கள் எனும் வகையில் இடம்பெயர்வாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான செயல்முறை ஒன்றை ஏற்படுத்திக் கொடுப்பது எமது கடமையாகும். அதுபோன்று 2 நாடுகளுக்கும் பொருளாதார முன்னேற்றத்தையும் அபிவிருத்தியையும் பெற்றுக் கொடுப்பதும் எமது பொறுப்பாகும். Growth and development in both sending and receiving countries. கிராமங்கள் தோறும் எவ்வித வசதிகளுமின்றி வாழும் மக்களுக்கு துணையாய் நிற்கும் வகையில் மக்கள் சக்தி 100 நாள் செயற்திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் கடந்த நாட்களில் ஆரம்பிக்கப்பட்ட 5 செயற்திட்டங்கள் இந்த வார இறுதியில் மக்கள் பாவனைக்கென கையளிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பலாங்கொடை, வெள்ளவெள தோட்டம் உள்ளிட்ட மேலும் 5 பிரதேசங்களை சேர்ந்த மக்கள் நீண்ட காலமாக எதிர்நோக்கியுள்ள குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் கடந்த 18ஆம் தேதி இந்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த பிரதேச மக்கள் ஒரு நாளில் 4 மணித்தியாலங்கள் குடிநீரை பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பத்தை பெற்றிருந்த போதிலும் அதனை முறையாக சேமித்து வைப்பதற்குரிய வசதிகளை கொண்டிருக்கவில்லை. இதற்கு தேர்வாக 5 இடங்களில் நீர்த்தாங்கிகள் அமைப்பதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த திட்டம் எதிர்வரும் 28ஆம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட உள்ளது. இதேவேளை வெள்ளவள A மற்றும் B பிரிவுகளுக்கான நீர்த்திட்டங்கள் எதிர்வரும் 29ஆம் தேதி மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. குடிநீர் வசதி குறைபாட்டினால் கஷ்டப்பட்டோம். இதனை சக்தி சிரச மூலம் எங்களுக்கு நீரை சேமித்து மக்களுக்காக கொடுப்பதற்காக உதவி செஞ்சதற்காக நாங்கள் இவர்களுக்கு மிகவும் நன்றி கடற்பட்டுள்ளோம். மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் 37வது நாள் இன்றாகும். இதுவரை 5 திட்டங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு மக்கள் பாவனைக்காக கையளிப்பு. இன்னும் பல திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டு வருகின்றன. வடமாகாண சபையின் 60வது அமர்வு இன்று இடம்பெற்றது. வடமாகாண சபையின் இன்றைய அமர்வில் கொண்டுவரப்பட்ட 5 பிரேரணைகளும் நிறைவேற்றப்பட்டன. இன்றைய அமர்வில் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் மற்றும் அமைச்சர்களான பொ ஐங்கரநேசன், ப சத்தியலிங்கம் ஆகியோர் சமூகம் அளித்திருக்கவில்லை. விவசாய நிலங்களில் கட்டடங்கள் நிர்மாணிக்கப்படுவதால் விவசாய நிலங்கள் அளிக்கப்படுகின்றது என்ற பிரேரணை வடமாகாண சபை உறுப்பினர் கானா சர்வேஸ்வரனால் கொண்டுவரப்பட்டது. எங்களுடைய பொருளாதாரத்தினுடைய அடித்தளமாக இருக்கின்ற 2 முக்கியமான விடயங்கள், 135 கோடி மக்களை கொண்ட சீன நாடாக இருந்தாலும் சரி, 120 கோடி மக்களை கொண்ட இந்திய நாடாக இருந்தாலும் சரி, இந்த 2 நாடுகளுமே தங்களுடைய மக்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்து அதற்கு மேலதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதால் தான் வல்லரசு மட்டத்திற்கு உயர்ந்திருக்கிறது. விவசாயம் தொடர்பாக எங்களுக்கு இருக்கக்கூடிய நிலங்கள் போதுமானவையாக இல்லை. ஏற்கனவே நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள் வடக்கில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை பாதுகாப்பதற்கு போதுமானதாக இல்லை. நல்லாட்சி அரசு என்று சொல்றார்கள், நல்லாட்சி அரசோடு இணைந்து வாழ்றோம் என்றெல்லாம் சொல்றார்கள். தீர்வு இல்லை. இப்ப முல்லைத்தீவு மாவட்டத்திலே எந்த காணியும் விடுவிக்கப்படவே இல்லை. வலிஸ்ல இப்ப திரும்பவும் கொஞ்சம் காணியை விட்டுட்டார்கள். ஆனா முல்லைத்தீவு மாவட்டத்திலேயோ, வவுனியா மாவட்டத்திலேயோ, மன்னார் மாவட்டத்திலேயோ காணி இன்னும் விடுவிக்கப்படவே இல்லை. ஆகவே தமிழ் பகுதியிலேயும் ஒரு பகுதியை விடுகிறார்கள், இன்னும் ஒரு 500 ஏக்கர் விட போறார்கள். எங்கட பகுதியில ஒரு அங்குலம் விடவில்லை. வட்டுவால 617 ஏக்கர் பிடிச்சு வச்சுறான். இது என்ன? இது சம்பந்தமாக பேசுவதற்கு யாரும் இல்லை. 20,000 ஏக்கர் காணி எங்கட காணியை மாமிதாரம் வச்சிருக்கலாம். எங்க ஒரு சீனியா மோட்டு என்ற இடத்துல கேப்பாளவு கிராமம் ஒன்று பேர் பலகு போட்டு ஊரியே மாத்திட்டாங்க. இந்த ஆண்டுகளே தீர்வு வருமான நாங்கள் நம்புகிறோம். சம்பந்தனையாகவும் நம்பிக்கையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு பக்கத்தாலே குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குழப்பத்துக்கு உள்ள காரணத்தாலே இந்த தீர்வு எட்டியும் போகலாம். ஏன் மீன்பிடியை கூட பார்த்தீர்களாக இருந்தால் இத்தனை கிலோமீட்டர்ல இவ்வளவு தூரத்திலே எங்கள் மீன்கள் காணப்படுகின்றது என்று இந்தியாவிலே அறிவிக்கப்படுகின்றன. அவர்கள் அங்கே போய் மீனை பிடிக்கிறார்கள். இங்கு
செய்மதி தொழில்நுட்பம் இருந்து வேற தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் கூட வேண்டுமென்றால் அது தென்னிலங்கை மீனவர்களுக்கு வேறு ஏதும் வழிகளிலே இங்கே வடபகுதி கடலிலே மீன் இருப்பதாக தகவல்கள் கடற்படையினராலோ வேறு யாராலோ வழங்கப்படுகின்றதால் அவர்கள் வருகிறார்கள். எங்களுடைய பிரச்சனைகள் ஏன் பாராளுமன்றத்திலே எதிர்கட்சியாக இருக்கின்றவர்கள் இது பேசவில்லை என்ற அந்த வேதனையோடு இருக்கின்றோம். அத்தனை வளங்களையும் வைத்துக் கொண்டிருக்கின்ற முல்லைத்தீவு மக்கள் ஏன் சோற்றுக்கும் மீனுக்கும் பாலுக்கும் இறைச்சிக்கும் தட்டுப்பாட்டை சந்திக்க வேண்டும் என்கின்ற அந்த கவலையோடு தான் நாங்கள் இங்கு பேசுகின்றோம். குறிப்பாக சொல்வதால் 573 573வது கட்டளை தலைமையத்துக்காக எங்களுடைய காணிகள் நிறைய சுவீகரிக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு நந்திக்கடல் என்று சொல்லப்படுகின்ற நன்னீர் மீன்பிடிப்பு ஏரி இன்று நுழம்பு வலையால் அள்ளுவது போல அள்ளிக்கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ ஆயிரம் குஞ்சு மீன்கள் கரையிலே செத்து கிடப்பதை பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. வன இலாக்கா நாங்கள் சில வேளைகள் எங்களுடைய காணிகளுக்குள்ளே கொஞ்சம் பெரிய மரம் வளர்ந்து விட்டால் நாங்கள் அஞ்ச வேண்டிய நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் மஞ்சளையும் சிவப்பையும் கலந்த கற்களை கொண்டு எங்களுடைய காணிகளை நட்டு விடுவார்கள் உண்டு. குருந்தூர் குளம், ஆண்டான்குளம், பாலன்குளம், துவரங்குளம், கருவப்ப முறிப்பு குளம் உள்ளிட்ட பல குளங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தமட்டில் அந்த குளங்களோடு சேர்ந்த நிலங்கள் மக்கள் தாங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். இப்படி நூற்றுக்கணக்கான குளங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்றன. அதிலும் அம்பகாமத்தில் 4 குளங்களை உள்ளடக்கிய வகையில் அங்கே பாதுகாப்பு படையினர் அந்த பகுதிக்கே மக்கள் போக முடியாத நிலைமை அங்கிருக்கின்றது. இதுபோன்று ஒட்டுசுட்டான் பகுதியிலே சிவநகரை அண்டிய பகுதியில் குளத்தை மூடி குளத்தின் அரை பகுதிக்கு மேற்பட்ட அளவில் குளத்தை மண்களால் நிரப்பி ராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கிழக்கு மாகாண சபையின் 62வது அமர்வு இன்று நடைபெற்றது. முன்னாள் ஆயுத போராளிகள் சர்வதேச உதவியுடன் பரிசோதிக்க வேண்டும், கிழக்கில் பொருளாதார மத்திய நிலையம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட 13 தனிநபர் பிரேரணைகள் இன்றைய அமர்வின் போது முன்வைக்கப்பட்டன. கிட்டத்தட்ட 12,000 பேர் 11,700 முன்னாள் போராளிகள் இலங்கை பாதுகாப்பு படையினால் கைது செய்யப்பட்டு புனர்வாழ்வு முகாம்களிலே அவர்கள் புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். வாழ்வு முகாம்களுக்கு பாதுகாப்பு அமைச்சின் முக்கிய படை அதிகாரிகளை பொறுப்பாக இருந்திருக்கின்றார். இந்த புனர்வாழ்வு முகாம்களிலே வைத்து விஷ ஊசிகள் போடப்பட்டதாகவும் ரசாயனம் கலந்த உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டதாகவும் தற்போது ஒரு பேச்சு நடைமுறையில் இருக்கின்ற அதிகாரிகளில் நம்பிக்கை இன்மையினால் சர்வதேசத்தின் துணை கொண்டு சர்வதேச வைத்தியர்களின் துணை கொண்டு முன்னாள் போராளிகளான இந்த புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகத்துடன் இணைத்தவர்களை அவர்களது உடல்களை பரிசோதிக்க வேண்டும், என்ன நோய் இருக்கின்றது என்பதை கண்டறிய வேண்டும். எங்களது சுகாதார அமைச்சர் கிழக்கு மாகாணத்திலே ஒரு வைத்தியர் குழுவை நியமித்து முழு போராளிகளையும் நீங்கள் முன்னாள் போராளிகள் முழு பேரையும் நீங்கள் பரிசோதிக்க வேண்டும். ஊசி ஏற்றப்பட்டது அல்லது ரசாயனம் கலந்த உணவு கொடுக்கப்பட்டது, உடனே அது ஊறி கிடந்து நாலாவட்டத்திலே இவர்களை சாகடிக்க செய்யும் என்பதற்கு சில உதாரணங்களும் நடைபெற்றிருக்கிறது. எங்களுடைய மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்தில் கணிசமான அளவு போராளிகள் இருக்கிறார்கள். விஷ ஊசி ஏற்றப்பட்டதா இல்லையா என்பதற்கு ஒரு பகிரங்கமான ஒரு நேர்மைத்தன்மையான பரிசோதனை செய்து இதனுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். அதற்கான இந்த கிழக்கு மாகாணத்தில் இவ்வாறாக பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்களாய் நாங்களும் இந்த மாகாண சபையினூடாக சுகாதார அமைச்சினூடாக ஒரு குழு ஒன்றை நியமிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் எங்களுடைய இளைஞர் பெருஞ்சி என்ற வகையில் நாங்கள் வைத்திய நிபுணர்களை கொண்டு நாங்கள் இந்த குழுவின் அறிக்கையின் பிரகாரம் நாங்கள் இந்த விடயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கௌரவமான சபை எங்களுடைய சுகாதார அமைச்சினுடைய உயரதிகாரிகளுக்கும் அதை திணிக்க வேண்டும் என்று கேட்டு இதற்குரிய நடவடிக்கையில் விசேடமாக மிகவும் அவசரமாக இந்த கிழக்கு மாகாணத்தில் சுகாதார அமைச்சர் என்ற அடிப்படையில் அந்த வைத்திய சேவையை அந்த பரிசோதனை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய வைத்திய நிபுணர்களை கொண்டு
இதேவேளை அரிசிமலை பகுதியில் இடம்பெறும் காணி ஆக்கிரமிப்பு தொடர்பில் இங்கு கருத்து முன்வைக்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டு சுனாமியால் கட்டிக் கொடுக்கப்பட்ட வீடுகளிலே அரிசிமலை பிரதேசத்திலே 2008ஆம் ஆண்டு கடற்படையினர் ஆக்கிரமித்திருந்தார்கள். அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட காணியிலே இந்த வருடம் அங்கிருந்து ஒருவரால் சட்டவிரோத கட்டடங்கள் அவருடைய வீடுகளிலே கட்டடங்கள் ஏற்படுத்தப்பட்ட சட்டவிரோதமாக தாக்கி சேதப்படுத்திவிட்டு நெல்லை கந்தன் அருள் வேண்டி நாடி வரும் பக்தர்களுக்கு அருளினை அள்ளி வழங்கும் அழகு முருகன் புகழ் ஏராளம். நெல்லை கந்தனின் வருடாந்த மகோற்சவ பெருவிழாவினை முன்னிட்டு நியூஸ் வெஸ்ட் வழங்கும் நல்லூரான் நந்தவனம் விசேட தொகுப்பு அடுத்து. நேற்றைய பெருமைகளின் அடையாளமாகவும் இன்றைய வாழ்வியலின் வடிவமாகவும் நிகழ்கால பெருமைகளின் வெளிப்பாடாகவும் நெல்லை கந்தன் ஆலயம் திகழ்கிறது. யாழ்ப்பாண அரசை போர்த்துகேயர் வெற்றி கொண்ட போது 500க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் இடித்தழிக்கப்பட்டன. பிலிப் டி ஒலிவேரா எனும் போர்த்துகேய தளபதியால் நல்லூர் கந்தசுவாமி கோவில் மாத்திரமன்றி ஏனைய இந்து கோவில்களும் அழிக்கப்பட்டன. ஒல்லாந்தர் ஆட்சியின் பிற்காலத்தில் தோற்றம் பெற்ற ஆலயங்களுள் முதன்மையான ஆலயமாக நல்லூர் கந்தன் ஆலயம் விளங்குகிறது. நல்லூர் ராசதானி இருந்த இடத்தில் மிகவும் நெருக்கமான குடிமனைகள் உள்ளமையால் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்வது சிரமமானது என தொல்லியலாளர்கள் கூறுகின்றனர். நெல்லைக்கந்தன் பெருமை வரலாற்றினை நல்லூரான் நந்தவனம் தொகுப்பில் நாளையும் எதிர்பாருங்கள். ஹெஜிங் கொடுக்கல் வாங்கல் மூலம் நாட்டிற்கு 10,200 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக கோப் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு எரிபொருளின் விலை அதிகரித்தமையினால் ஒப்பந்த விலையில் எரிபொருளை கொள்வனவு செய்வதற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் சில வங்கிகளுடன் உடன்படிக்கை செய்து கொண்டது. ஹெஜிங் என்று அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த முறைமையின் ஊடாக எரிபொருளின் விலை ஒரு குறிப்பிட்ட தொகையை விட அதிகரிக்கும் போது சந்தை விலைக்கும் ஹெஜிங் விலைக்கும் இடைப்பட்ட தொகையை வங்கி அரசாங்கத்திற்கு வழங்கும். விலை குறையும் பட்சத்தில் ஹெஜிங் விலைக்கும் சந்தை விலைக்கும் இடைப்பட்ட தொகையை அரசாங்கம் வங்கிக்கு செலுத்த வேண்டும். எனினும் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டு குறுகிய காலத்திற்குள் உலக சந்தையில் எரிபொருளின் விலை அதிக அளவில் குறைவடைந்தது. இந்த பின்புலத்தில் ஹெஜிங் கொடுக்கல் வாங்கல் மூலம் நட்டம் ஏற்படுவதாக தெரிவித்து அவ்வேளையில் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் இந்த உடன்படிக்கையை உடனடியாக ரத்து செய்யுமாறு உத்தரவிட்டது. உடன்படிக்கையை ரத்து செய்து அதன் மூலம் கிடைக்கும் லாபத்தினால் 1 லிட்டர் பெட்ரோலை 100 ரூபாவுக்கு வழங்குமாறு நீதிமன்றம் குறிப்பிட்டது. எனினும் உயர் நீதிமன்றத்தின் உத்தரவை அவ்வேளையில் இருந்த நிறைவேற்று அதிகாரம் பொருட்படுத்தவில்லை. டெல்ஷானின் ஓய்வு அறிவிப்பை ஏற்றுக்கொண்டதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இன்று விடுத்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.